வணக்கங்க. பிரம்மாண்டம் என்பது அமெரிக்காவுக்கு புதுசாக என்ன? இதை பாருங்களேன், இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ரெசார்ட். ஆமாங்க, சான் ஆண்டனியோவில் இருக்கிற ஜிடபிள்யூ மேரியட் ரெசார்ட்டு தான் இது. இதோட வெளிப்புற தோற்றத்தை ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஆமாங்க, 600 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கிற அந்த ரெசார்ட்டை பார்த்துருப்பீங்க. இப்போ உள்புறம் போய் பார்க்க வேண்டாமா? உள்ளே வாங்க, போகலாம். இங்கே பாருங்கள், 10 லாபிங்க, 10 அடுக்கு லாபி இருக்குங்க. எல்லாமே உயரமான கூரை கொண்டதாக இருக்குது. இதில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு அறையும் பால்கனி கொண்டதாக இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வெளிப்புறத்தையும் பார்த்துக்கலாம். 1087 அறைகள் இருக்காங்க. அதுலேயும் சாதாரண டீலக்ஸ் அறைகள் 450 சதுர அடியிலையும், லக்ஸரி ரூம்ஸ் எல்லாம் 1000 சதுர அடிக்கு மேலேயும் இருக்குங்க. இதில் நிறைய வியூஸும் இருக்குது. அதாவது இங்கேருந்து பார்த்தா கோல்ஃப் மைதானம் தெரிகிறாப்புல வியூவும் இருக்குது. லேசி ரிவர் பார்க்குறாப்புல. ஆமாங்க, லேசி ரிவர் 1100 அடி நீளம் உள்ள லேசி ரிவர் இங்கே தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ரெசார்ட்னு சொல்கிறத விட ஒரு சுற்றுலாத்தலம்னே சொல்லலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீடியோவிலையே இப்படி இருக்கே, அப்போ நேராக பிரமிப்பாக தானங்க இருக்கும். சரிங்க, இது இந்த மாதிரியாக வீடியோவெலாம் நான் அமெரிக்கா வீடியோவெலாம் நிறைய போட்டுக்கிட்டு வரேங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இது வரைக்கும் பார்க்கலன்னா நீங்கள் ரைட்டர் மீனாட்சி ராமசாமி அப்படின்னு டைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு போய் அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கதைகளும் போட்டுக்கிட்டு வரேங்க. அந்த கதைகளையும் நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, நான் சொந்தமாக எழுதின கதைகள் தாங்க. இங்கே பாருங்கள், பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க ரெசார்ட்டை. எப்படி இருக்குது பாருங்கள். இது உலகிலேயே பெரிய ரெசார்ட்டுகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்கங்க. சான் ஆண்டனியோவில் இருக்கிற ஜேடபிள்யூ மேரியட் ரெசார்ட். ஸ்பாவும் உள்ளறையே இருக்குது. உள்ளர நீச்சல் குளம், 9 ஏக்கர் நிலத்தில் ஒரு வாட்டர் பார்க் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒருவேளை அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா டெக்சாஸ் மாகாணத்தில் வரும்போது இந்த இதில் 5 நட்சத்திர விடுதியில் தங்குங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.